கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். போதுமென்ற மனதுடனே தேவ பக்தியுடனே, போதுமென்ற மனதுடனே தேவ பக்தியுடனே மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். பலன் கொடாமல் போனாலும், தொழுவத்திலே மந்தைகள் இல்லாமல் போனாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், தொழுவத்தில் மந்தைகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மந்தைகள் இல்லாமல் போனாலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமாய் நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். உற்ற அன்பு உதறி தள்ளி போனாலும், பெற்ற அன்பு என்னை விட்டு போனாலும், உற்ற அன்பு உதறி தள்ளி போனாலும், பெற்ற அன்பு என்னை விட்டு பிரிந்தாலும், நண்பர்கள் கூட்டம் என்னை விட்டு விலகி போனாலும், நண்பர்கள் கூட்டம் என்னை விட்டு விலகி போனாலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமாய் எல்லாரும் கரங்களை தட்டி மனரம்யமாய் கற்றுக்கொண்டேன். சொத்து சுகம் என்னை விட்டு, பந்த வாசம் என்னை விட்டு பிரிந்தாலும், சொத்து சுகம் என்னை விட்டு போனாலும், பந்த வாசம் என்னை விட்டு பிரிந்தாலும், எத்தனை வார்த்தைகளால் இழுத்து பேசி திரிந்தாலும், எத்தனை வார்த்தைகளால் இழுத்து பேசி திரிந்தாலும் ரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். போதும் என்ற மனதுடனே தேவ பக்தியுடனே, போதும் என்ற மனதுடனே தேவ பக்தியுடனே மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான்
செய் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். கரங்களை தட்டி எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னால் வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். அல்லேலூயா. எனக்கு குறைவுபட்டு இருக்கவும் தெரியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் மனரம்யமா இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல தியானத்திற்கு என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். 104ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும், 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் கவனமாய் கேளுங்கள், வாசிங்க. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாகி காற்றினுடைய செட்டைகளின் மேல் ஏறி செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தினால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீத பகுதியை நீங்கள் கவனமாக கேட்டிருக்கிறீர்கள். இதுல இருந்து ஒரு 7 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல போகிறேன். பல விஷயங்கள் இருக்கிறது, புரியுதுங்களா? பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன வார்த்தை? அதிகமா இப்ப வாசித்த இந்த சில வசனம் 3 to 8 வரையிலான வசனங்கள்ல ஒரு காரியம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வருகிறது. அது என்னன்னா, தண்ணீர்கள் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உம்முடைய கண்டிதத்தினால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தினால் விரைந்து போயிற்று. அந்த தண்ணீர்கள் மலைகளின் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் திரும்பவும் சென்றது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு தண்ணீர்கள் சென்ற இடம் அல்லது செல்லும் இடம், தண்ணீர்கள் போகிற இடம். இந்த யூடியூப்ல நீங்க போடும்போது தண்ணீர்கள் போகும் இடம் அப்படின்னு போட்டுருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது என்பதை இந்த சங்கீத பகுதியிலே நான் பார்க்க முடியும். இதுவரைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கோணத்திலே இந்த வார்த்தைகளை நீங்கள் எண்ணி இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்காது என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இதை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய செய்கைகளை தான் நாம வாசிக்கிறோம். கர்த்தருடைய சிருஷ்டிப்புகள், அவருடைய வல்லமைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் காற்றின் மீது சட்டைகளை அடித்து ஏறி செல்லுகிறார். காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்றெல்லாம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய அந்த வல்லமையின் பராக்கிரமத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே தண்ணீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மேல் வீடுகளை தண்ணீர்களினால் மச்சுப்பாவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்னங்க? ரூஃபை எதனால போட்டிருக்காரா? தண்ணீர்னால ரூஃப் போட்டிருக்காரா? இந்த தண்ணீர்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? பர்வதங்கள் மேலே ஏறுதான். அப்புறம் பள்ளத்தாக்குகள்ல என்ன செய்தான்? இறங்குதான். அது மாத்திரமல்ல, இந்த தண்ணீர் அவருடைய கண்டிதத்தினால விலகி ஓடுகிறதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் குமுறலின் சத்தத்தினால அந்த தண்ணீர்கள் என்ன செய்கிறதா?
விரைந்து போகிறதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை இரவு தியானம் பண்ண பல பிரசங்கங்கள் எழுதினேன். ஒரு நோட்டு ஃபுல்லா முடிச்சிட்டேன். ஏற்கனவே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அது ஃபுல்லா எழுதி முடிச்சேன். அதுல எனக்கு ஒரு திருப்தி இல்லை. இரவு உட்கார்ந்து மறுபடியும் ஏதாவது விசேஷமா பேசின ஆண்டவரே, ஆனா நீங்க இதை எப்படி கிரகிக்க போறீங்க, எப்படி எடுத்துக்கொள்ள போறீங்கன்னு எனக்கு தெரியல. கூடுமான வரைக்கும் லகுவாக அதை சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். பிரியமானவர்களே, இந்த தண்ணீர்கள் என்பது என்ன? இந்த தண்ணீர்கள் என்றால் என்ன? இந்த தண்ணீர்னாலேயே ரூஃப் போட்டுக்கிறாரா? ஒரு பில்டிங் ரூஃப் வந்து சிமெண்ட்ல இருக்கும் இல்லையா, கான்கிரீட்ல இருக்கும் இல்லையா? ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, மேல் வீடுகளை தண்ணீர்னால என்ன செய்யறாரா? கட்டி இருக்கிறாரா? மேல தண்ணீரையே ரூஃபா போட்டிருக்காராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அந்த தண்ணீர் என்பது என்ன அப்படின்னா, அந்த தண்ணீர் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு ஸ்திரீ அங்கே உட்கார்ந்திருந்தால், அந்த உட்கார்ந்திருந்த இடத்துல தண்ணீர்களாகிய 4 கூட்டத்தை அங்க சொல்றாங்க. வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:15. அந்த ஒரு ஸ்திரீ அங்கே உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அந்த தண்ணீர்கள் என்ன? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாமே. ஆமென், அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, தண்ணீர்கள் என்பது என்ன? ஜனங்கள், ஜாதிக்காரர், பாஷைக்காரர். அங்க ஒரு கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜன கூட்டம். அப்ப தண்ணீர்களினாலே மேல் வீட்டை அவர் மச்சு பாவுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? தண்ணீர்கள் என்பது ஜனங்களை காண்பிக்கிறது, ஜாதிகளை காண்பிக்கிறது, பாஷைக்காரரை காண்பிக்கிறது. ஆகவே உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் இந்த தண்ணீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தண்ணீர்கள் மேல நாம என்ன செய்யறோம்? ஒரு வியாபாரம் பண்றோம்னு ஒரு சங்கீதக்காரன் பாடுறாரு. அது எப்படின்னா, கப்பல் ஏறி சமுத்திரத்துக்கு போய் அங்க தண்ணீர்களின் மேல் தொழில் செய்கிற, தண்ணீர்களின் மேல் வியாபாரம் பண்ணுகிற என்ற ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். 107ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை வாசிங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களின் மேல் தொழில் செய்கிறார்கள். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? மீன் பிடிக்க போறாங்க, வலை பிடிக்க போறாங்க, முத்து எடுக்க போறாங்க, அப்படித்தானே நினைப்போம். ஆனா அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஜலம் என்று சொல்லும் பொழுது, திரளான தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது, அது ஜன கூட்டத்தை காண்பிக்கிறது, அது பாஷைக்காரரை காண்பிக்கிறது, அது சகல ஜாதிகளை காண்பிக்கிறது. இந்த ஜன கூட்டத்தின் மேல கப்பல் என்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது. கப்பல்னா என்ன? விசுவாச கப்பல் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். சிலர் என்ன செய்யறாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி, நல்மான சாட்சியை விட்டு விலகி, விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்யறாங்க? சேதப்படுத்துறாங்க. நீங்களும் நானும் நாம விசுவாசம் என்கிற கப்பல்ல ஏறி ஜனம் திரட்சி என்று சொல்லப்படுகிற, ஜன கூட்டம் என்று சொல்லப்படுகிற, தண்ணீர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த தண்ணீர்கள் மேலே ஒரு தொழில் செய்ய வேண்டும். அது என்ன தொழில் என்றால், அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. அதுதான் சுவிசேஷம். ஜனத்தின் மேல, அதாவது ஜனங்களாகிய, தண்ணீர்களாகிய மனுபுத்திரர் மேல, சகல ஜாதிக்காரர் மேல, சகல பாஷைக்காரர் மேல சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் அதுதான் விதிக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஜனங்கள் மேல சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? தண்ணீர்களாகிய ஜனங்கள் மேல நாம சுவிசேஷம் என்கிற தொழிலை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சுவிசேஷம் என்கிற ஊழியத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் நம்ம பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, உன் ஆகாரத்தை நீ தண்ணீர்கள் மேல போடு, தண்ணீர்கள் மேல உன் ஆகாரத்தை போடு, சில நாளைக்கு பின்பு நீ என்ன செய்வ? அதனுடைய பலனை காண்பே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்களுக்கு ஆகாரம் என்கிற வார்த்தை எதை தெரியுமா? அப்பத்தை காண்பிக்கிறது. அதே நேரத்தில் தானியத்தையும் அது காண்பிக்கிறது. தண்ணீர்கள் மேல அந்த தானியத்தை போட்டா அந்த தண்ணீரோடு அது மிக்ஸ் ஆகி அது கலந்து போகிற இடங்கள் எல்லாம் என்ன செய்யாது? விழுந்து அது முளைத்து அது எழும்பி அது பலன் கொடுக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தண்ணீர்கள் மேல ஆகாரத்தை போடு என்று சொன்னால், ஜன கூட்டமாகிய, ஜாதிகள் கூட்டமாகிய, ஜன திரட்சியான சகலவித பாஷைக்காரர்கள் மேலே ஆகாரம் என்கிற தானியம் இந்த வேத வசனம் தான். அல்லேலூயா. இதை நீங்கள் போட்டா, இதை நீங்க போடும் பொழுது சில நாட்கள்
நாட்கள்ல அது உங்களுக்கு என்ன செய்யும்? அது பலன் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல ஜாதியான மார்க்கத்தாரை இந்த சுவிசேஷத்தின் மூலம் நாம சபைக்கு ஆதாயப்படுத்தி கொண்டு வர வேண்டும். நம்ம விசுவாசிகளுக்கெல்லாம் இப்போ ஒரு பழக்கம் வந்துருச்சு. என்ன தெரியுங்களா? மைக்கு பிடிச்சி பிரசங்கியாளராய் நான் போதகர் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அது தவறானது பிரியமானவர்களே. முதல்ல நீங்க தலைவனா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எல்லாரும் அவன் பணிவிடைக்காரனா இருக்கணும் முதல்ல. அல்ல, தலைவன்னா யாரு? அவன் என்ன செய்யணும்? பணிவிடைக்காரனா இருக்கணும். அந்த ஆட்டிடியூட் நம்ம மாத்தணும். முதல்ல தண்ணீர்களாகிய ஜனக்கூட்டத்தின் மேல தானியத்தை என்ன செய்யணும்? ஆகாரத்தை நீங்கள் போடணும் பிரியமானவர்களே. அது சில நாட்களுக்கு பிறகு என்ன செய்யும்? அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். எத்தனை பேர் ஆத்துமாக்களை சபையில கொண்டு வந்து சேர்க்கிறீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்றீங்க? சிலர்லாம் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 10 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லலைன்னா எனக்கு தூக்கமே வரல, எனக்கு பசி எடுக்கல, எனக்கு ஆகாரம் இல்லை. சுவிசேஷ தாகம் அதுதான் பிரியமானவர்களே. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களையே நாங்க திரும்ப திரும்ப சபைக்கு வர வைக்கிறதுக்கு பெரும் பாடுபட வேண்டியதா இருக்கிறது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வாங்கன்னு சொன்னா யாரும் வர்றதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சித்தம், பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது, எனக்கு ஆகாரமா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். அவருடைய சித்தம் என்ன? தண்ணீர்களின் மேல. இந்த தண்ணீர்கள் தான் ஜனம். இந்த ஜனமாகிய கூட்டத்தை வச்சுதான் ஆண்டவரே ரூஃபை போட்டிருக்காராம். மேல் வீடுகளை என்ன செஞ்சிருக்கிறாராம்? இது சரியா புரிஞ்சுக்குங்க பிரியமானவர்களே. 104 சங்கீதம் 3வது வசனத்துல பாருங்க, தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை இன்னொரு வசனம் சொல்றேன், அந்த வசனத்தோடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. 33ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனத்துக்கு நேரா வாங்க. 33ஆம் சங்கீதத்துல 7வது வசனம். அவர் சமுத்திரத்து ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். தண்ணியை போய் எப்படிங்க பொக்கிஷமா வைக்க முடியும்? அப்ப தண்ணி என்பது யார்? நீங்களும் நானும் தான். தண்ணீர்கள் என்பது ஜனங்கள் தான். அல்லேலூயா. தண்ணீர்கள் என்பது ஜனக்கூட்டம் தான். உங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன தான் சொல்றாரு? தம்முடைய ஜனங்களை தான் சொல்றாரு. அவர்களை என்ன செய்யறாரா? ஒரு பொக்கிஷமாக வைக்கிறாரா. ஜனங்கள்லாம் யாருக்கு? ஆண்டவருக்கு என்ன வேணும்? பொக்கிஷம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய பொக்கிஷம்னு சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய பொக்கிஷம். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய பொக்கிஷமா இருக்கிறீங்க. அதை ஒரு குவியலா சேர்த்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? வச்சிருக்கிறாரா. இப்ப புரியுதுங்களா? தண்ணீர்னா என்ன? அவருடைய மனது மண்டலமே. மேல் வீடு என்பது என்ன தெரியுங்களா? பிதாவினுடைய மனது. பிதாவினுடைய மனது தான் இந்த மேல் வீடு அறை, மேல் வீடு என்ற அனுபவம். அவருடைய மனதுல என்ன? ஜனக்கூட்டத்தை தான் ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கிறாரு, குவியலா சேர்த்து வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆழமான ஜலங்களை அவர் என்ன செய்திருக்கிறாரா? பொக்கிஷமா அவர் வச்சிருக்கிறாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இந்த மேல் வீடு என்பதற்கு பிதாவினுடைய மனது. அந்த பிதாவினுடைய மனதுல இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை அவர் என்ன செய்திருக்கிறாரா? தெரிந்து கொண்டு. வாசிக்க மாட்டீங்களா? தமக்கு முன்பாக அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிங்க. விட்டுருங்க. இப்ப என்ன? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அவருக்கு சுவிகார புத்திரமாக என்ன செஞ்சிருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறாரா. அப்போ மனதுல அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். உலக தோன்றுவதற்கு முன்பதாகவே ஜெய்சங்கர் அவர்கள் அவருடைய மனதில் இருக்கிறார். உண்மைதானே? இன்னைக்கு நாம உலகத்துல பிறந்துட்டோம் அப்படி சொன்னா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த உலகத்துல மானுடனாக நம்ம பிறந்திருக்கிறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை அது அல்ல. இதை சொன்னா யாரு அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஜெய்சங்கர் இருக்கிறார். வசனம் தான் சொல்லுது.
ஹலோ பிரதர், நல்லா கவனிங்க, உங்களுக்கு தான் பேசுறேன். ஆனா வசனம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களையே என்னையும் அவர் சுவிகார புத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் பிதாவினுடைய மனது. அல்லேலூயா. அந்த மேல் வீடு என்பது அதுதான் பிதாவினுடைய மனது. அதுக்கு வசனம் நீங்க பாத்தீங்க சொன்னீங்கன்னா, பிரியமானவர்களே, இந்த மேல் வீடுகள் தான் இந்த ஜனங்கள் என்பதற்கு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம், அந்த மேல் வீடு பிதாவினுடைய மனது. அந்த மனதுல ஜலங்களாக நம்மை தேவன் வச்சிருக்கிறாரு அப்படின்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அடையாள. பிரியமானவர்களே, பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அவருடைய பூ உலகத்தின், யாருடைய? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு, யாருடைய? இந்த மனு மக்கள் யாரு? அவருடைய பூ உலகம் என்ன? இதுவா? இந்த பூமியா? அவருடைய பூ உலகம் என்பது இந்த பூமி அல்ல, அது முந்தின நித்தியம். பிதாவின் மடியில இயேசு எப்படி இருந்தாரு? செல்ல பிள்ளையா இருந்தார். அடுத்தடுத்த அந்த வசனம் தான் சொல்லுது, அவருடைய மடியில் அவர் எப்படி இருந்தாரு? செல்ல பிள்ளையா இருந்தாரு. ஆகவே ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், கவனிங்க. இப்ப பிரேம் இருக்கிறாரு. பிரேம் இன்னைக்கு வந்து எதேச்சியா ரட்சிக்கப்பட்டு இங்க வந்துட்டாரு. இல்ல அவர் யாரோ, அவர் வந்து ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் அவர் மகனா பிறந்து இங்க வந்துட்டாரு. அவரை போல எல்லாரும் தான், நீங்களும் நானும் தான். ஏதோ ஒரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம் என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்திலே உலக விஞ்ஞானத்தினால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய பூ உலகத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உலகத்திலே, அவர் பிதாவினுடைய மடியிலே செல்ல பிள்ளையா இருந்த போது அவர் தன்னுடைய மனுமக்களோடு எப்படி இருந்தாரா? சந்தோஷமா இருந்தாரா? இன்னைக்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய இது சரீரம், இது ஜட உலகம். ஆவி மண்டலத்திலே காணாத ஒரு உலகம் உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பூ உலகம். அந்த பூ உலகத்திலே, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே உன்னை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய மனதில் நீ இருக்கிறாய். அதுதான் மேல் வீட்டை தண்ணீர்களால வச்சிருக்கிறார். இன்னொரு வசனம் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அது சிலுவையின் பாடுகளை குறித்து பேசுகிற ஒரு இடம். அந்த சிலுவையின் பாடுகளை பேசுகிற அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்குள்ள உட்படுத்தினார். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாள. யாருங்க அந்த சந்ததி? இது நீங்க பிறந்து வளர்ந்துட்டு இங்க இருக்கிறீங்க. ஆனா இது சரீர உலகம், இது சரீரம். ஆனா உங்களை ஆண்டவர் எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் உங்களோட மனு மக்களோட அவருடைய பூ உலகத்துல அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நீங்க நல்லா யோசிங்க. இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வார்த்தை இது. நான் கூட இதை தியானிக்கும் போது யோசித்தேன், நான் ஏதோ வந்துட்டேன்னா, ஆனா நான் எப்பவோ இருந்திருக்கேன். எப்போ வானமும் பூமியும் பிரபஞ்சங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவருடைய மனதில் நான் இருந்திருக்கிறேன். அதுதான் அவருடைய மேல் வீடு. அதனால என்ன ஒருபோதும் ஆண்டவர் விட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அப்பவே நான் அவரோட என்ன செஞ்சிருக்கிறேன்? தம்முடைய மனு மக்களோடு அவர் என்ன செஞ்சிருந்தாரு? மகிழ்ந்திருந்தார். அது மாத்திரமல்ல, சிலுவையில ஒரு பாடு அனுபவிக்கும் போது தம்முடைய சந்ததியை நினைத்து இதெல்லாம் அனுபவிச்சு அவர் சந்தோஷப்பட்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த 6வது வசனத்துக்கு நேராய் நம்ம பருவம் நேரம் இல்லாததுனால அடுத்தடுத்து இந்த ஊழியர்கள் அதெல்லாம் பேசினா நேரம் பத்தாது. நம்ம தண்ணீர்களை மாத்திரம் இன்னைக்கு பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் இனி அது வர அக்கினி ஜுவாலை காற்றுகள் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு தண்ணீர்களை மாத்திரம் பார்ப்போம். 6வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 6வது வசனம், அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்களின் மேல் தண்ணீர் நின்றது. அல்லேலூயா. இந்த தண்ணீர் என்கிற ஜனக்கூட்டம், சகலவித ஜாதிக்காரர், சகலவித பாஷைக்காரர், இவங்க எல்லாருமே இப்போ அவருடைய மனதில் இருந்தவங்க இப்போ எங்க நிற்கிறாங்களாம்? பர்வதத்தின் மேல நிற்கிறாங்களாம். இந்த பர்வதம் என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரியும். இந்த பர்வதம் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நீங்களும் நானும் இப்ப யார் மேல நின்றுட்டு இருக்கிறோம்? இந்த சிந்தை எப்பவுமே நமக்கு இருக்கணும். நம்ம யார் மேல இருக்கிறோம்? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இருந்தாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் என்ன பண்ணாலும் நான் பர்வதத்தின் மேல நிக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே, நான் இப்ப எங்க நிக்கிறேன்? பர்வதமாகிய கிறிஸ்து இயேசுவின் மேல நான் நிற்கிறேன்.
அல்லேலூயா. இந்த ஜலங்கள் இப்ப எங்க வந்து ஏறி நிக்கிறது? பர்வதத்தின் மேல வந்து நிற்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பர்வதமாகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் நிற்கிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் 40ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல சொல்றாரு. ஆழமான குழியிலும் பயங்கரமான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கன்மலையின் மேல் நிறுத்தி என் கால்களை என் அடிகளை உறுதிப்படுத்தினீர். அல்லேலூயா. நம்மை தேவன் பர்வதமாகிய கிறிஸ்து இயேசுவின் மேல நிற்கிற ஜலங்களாக, ஜனங்களாக, தண்ணீர்களாக நம்மை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதிலேயே 2வது ஒரு காரியம் இருக்கிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது பர்வதத்தின் மேல் நிற்கிற அந்த தண்ணீர் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியின் சிகரத்திலே போய், அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இங்க என்ன சொல்லுது? ஒன்று, நாம தான் அந்த தண்ணீர் கிறிஸ்துவின் மேல போய் நிற்கிறோம், பர்வதத்தின் மேல நிற்கிறோம். அதே அர்த்தத்துல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆலயமாகிய, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பர்வதங்களுடைய கொடுமுடியின் மேல் ஸ்தாபிக்கப்படுகிறதா. அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல உன்னதங்களிலே என்ன செய்தார்? நம்மை உட்கார வைத்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா? உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். வாசிங்க 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். சபையானது, நீங்க தானே சபை, நீங்க தானே தண்ணீர், நீங்க தானே பாஷைக்காரர், நீங்க தானே ஜனக்கூட்டம், நாம தானே. நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முதலாவது கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் நிறுத்தி நம்மை சபையாக ஸ்தாபித்து அந்த கன்மலையினுடைய சிகரத்துல, அந்த பர்வதங்களினுடைய கொடுமுடியிலே கொண்டு போய் நிறுத்துகிறாரா. இன்றைக்கு நீங்கள் எங்க நின்று கொண்டிருக்கிறீங்க? கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நீங்கள் ஜனக்கூட்டமாய் நின்றீர்கள் என்று சொன்னால் அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? உங்களை சபையாக உருவாக்கி, ஆலயம் அல்ல, அது பழைய ஏற்பாட்டில் ஆலயம், புதிய ஏற்பாட்டில் ஒரு சபையாகிய நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாட்டு சபைதான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மேல் நிற்கிறது, கிறிஸ்துவின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டது மாத்திரமல்ல, மகா உன்னதங்களிலே, சிகரங்களின் கொடுமுடி என்றால் நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு பர்வதத்தில் இருக்கிறீங்களா? பர்வதத்தில் எந்த இடத்துல இருக்கிறீங்க? கேளுங்க, பக்கத்துல கேளுங்க. பர்வதத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? செல்வியம்மா எங்க இருக்கிறீங்க? பர்வதத்தினுடைய கொடுமுடியில இருக்கிறீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவாகிய கன்மலை என்கிற பர்வதத்துல நம்மை தேவன் கிறிஸ்துவாகிய பர்வதத்தினுடைய கொடுமுடியில சபையாக ஸ்தாபிச்சு வச்சிருக்கிறாரு. அதுதான் இந்த சங்கீதத்துல தண்ணீர்கள் பர்வதத்தின் மேல என்ன செய்தான்? நிக்குது. 6வது வசனம் அதுதானே சொல்லுது. பர்வதங்கள், பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க பார்த்தீங்க சொன்னா, இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரவழைத்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? அதுதான் தண்ணீர்கள் பர்வதங்களின் மேலே நின்று கொண்டிருக்கிறது. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க பார்த்தீங்க சொன்னா, அந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், மகா செழிப்பான ஒரு மேட்டில ஆண்டவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க. என் நேசருக்கு மகா செழிப்பான மேடு, ஒரு திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் என்பது என்ன? சபை தாங்க. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், திராட்சை தோட்டம் என்பது என்ன? சபை தான். நேசர், நம்முடைய ஆத்ம நேசர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருக்கு இந்த திராட்சை தோட்டம் எங்க இருக்கிறது? ஒரு மேட்டில் இருக்குதுன்னா பர்வதத்தில் இருக்கிறது, பர்வதத்தின் கொடுமுடியில இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க சொன்னா, அங்கே ஒரு ஸ்திரீ சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ எப்படி இருந்தாள்? அவள் சூரியனை அணிந்திருந்தாள், அவள் கர்ப்பவதியாயிருந்தாள். வாசிங்க. அன்றைய ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களுக்கு கீழே
சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடம் இருந்தது. அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து ஒரு ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாலாம். அந்த ஆண் பிள்ளைனா ஜெயங்கொண்ட சபை தான் இந்த ஆண் பிள்ளை. அல்லேலூயா. அது வானத்தில் இருக்கிற ஒரு பெரிய அடையாளம். அப்படின்னா சபையானது பூமிக்குரியதாய் மாறிவிடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க. இது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். சபையானது பூமிக்குரியதாய் மாறிவிடக் கூடாது. சபையானது வானத்திலே காணப்படுகிற ஒரு பெரிய அடையாளமாய் இருக்க வேண்டும். சபையானது கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். சபையானது செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டத்தை போல இருக்க வேண்டும். சபையானது எந்த ஒரு நாட்களிலும் எந்த ஒரு நேரத்திலும் பூமிக்குரியதாய் மாறிவிடக் கூடாது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி நாம் 7வது வசனத்துக்கு நேராய் நாம் வருவோம். 7வது வசனத்திலே அவைகள் உம்முடைய கண்டிதத்தினால் விலகி ஓடி. 2 காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. நான் இதோட நிறுத்துகிறேன், நேரமாகுது. உமது கண்டிதத்தினால் அது என்ன செய்து? தண்ணீர்கள் ஆண்டவருடைய கண்டிதத்தினால என்ன செய்துதான்? விலகி ஓடுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? பர்வதத்துக்கு வந்த பிறகு அவருடைய கண்டிதம் நமக்கு இருக்கிறது, அவருடைய கண்டிப்பு நமக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அவருடைய கடிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. சபையானது, ஜனக்கூட்டமானது, பாஷைக்காரர்களானவர்கள் எல்லாரும் அவருடைய கண்டிப்புக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? வரணும். அந்த கண்டிப்புனால விலகி என்ன செய்யணும்? எதை கண்டிக்கிறாரோ அந்த கண்டிப்புனால அதை விட்டு என்ன செய்யணும்? அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். சபையில வந்தவனே கண்டிப்பை கேட்டு சபை விட்டு விலகி ஓடக்கூடாது, அப்படி கிடையாதுங்க. அவர் எந்த காரியத்தை குறித்து கண்டிக்கிறாரோ அந்த கண்டிதத்தினால அந்த காரியத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலகி ஓட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்துல விலகி ஓட வேண்டிய சில காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே. சில கடிந்து கொள்ளுற அனுபவங்களுக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும் பிரியமானவர்களே. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்து பார்த்தால் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் சொல்லுகிறது. அதுல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் நன்றாய் கவனியுங்கள். உம்முடைய கண்டிதத்தினால், உம்முடைய கடிந்து கொள்ளுதலினால் அது விலகி ஓடுது. தண்ணீர்கள் விலகி ஓடுது. எதை கண்டிக்கிறாரோ அதை விட்டுட்டு விலகி ஓடுது. அப்படியானால் எப்படிப்பட்ட கண்டிப்பு நமக்கு தேவை? வேத வசனத்திலே நாம் தேறினவர்களாய் இருந்து உபதேசத்தினால நாம் கண்டிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வாசிங்க சிஸ்டர். அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. இங்கே வந்தா இது ஒர்க் ஷாப்னு சொல்றாங்க. இங்க அடி உத தட்டி 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 பட்டி டிங்கரிங் எல்லாம் இங்க தான் பார்ப்பாங்க. நீங்க சுத்த பொண்ணாக விளங்கும். அல்லேலூயா. இந்த கண்டிதத்தினால எதை குறித்து கண்டிக்கப்படுறோமோ அதை விட்டு விலகி நம்ம என்ன செய்யணும்? இந்த தண்ணீர்களாகிய நாம் என்ன செய்யணும்? விலகி ஓடணும். இந்த சங்கீதத்துக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்குமா? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. விலகி ஓடணும். கண்டிதல் எதுக்காக? நீங்க வேத வசனத்திலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். எந்த நற்கிரியை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஆயத்தமா இருக்க வேண்டாம். நீங்க நீதியை படிப்பிக்க வேண்டும். அந்த வசனம் பாருங்க எவ்வளவு ஆழமா இருக்கு, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு பாருங்க பிரியமானவர்களே. தேவன் கண்டிக்கிற மனுஷன் பாக்கியமான என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் தலையை கொட்டும் போது அது உனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னைய போல இருக்கணுமா? நீதிமான் தலையை கொட்டுனா, ஒரு நாள் ஒரு அம்மானுடைய தலையை கொட்டுனா, ஐயோ டேடி தலையை கொட்டிட்டாரு பாஸ்டர். ஆனா பைபிள் சொல்லுது நீதிமான் தலையை கொட்டுனா அது உனக்கு எப்படி இருக்குமா? என்னைய போல இருக்குமா. அது தமிழ்ல என்னன்னு போட்டிருக்கு. ஆனா நீங்க அப்படியே ஆவிக்குரிய அர்த்தத்துல பாருங்க. என்ன என்பது எதை காண்பிக்கிறது? அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றாங்க. கொட்டு வாங்கினாலும் மோதிர கையினால என்ன செய்யணுமா? கொட்டு வாங்கணும். நீங்க போகும்போது எல்லாரும் ஒரு கொட்டு வாங்கிட்டு போங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் கடிந்து கொள்ளட்டும். பிரியமானவர்களே, கடிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றே. இப்ப பாத்தீங்களா பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் ஒரு காலத்துல நம்மளை திட்டுறாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க மேல எல்லாம் இப்ப அன்பா இருக்கிறாங்க.
ஏன்னா கடிந்து கொள்ளுதல் நீதியை படிப்பிக்கும். அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதல் நீதியை படிப்பிக்கும். அதனால அவர் கடிந்து கொள்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. தகப்பன் சிச்சியாத பிள்ளை உண்டோ. தகப்பன் நம்மளை சிச்சிக்கல அப்படி சொன்னா நம்ம வேசி மார்க்கத்தாரா இருப்போம் என்று வேதம் சொல்லுது. ஆகவே எவ்வளவு கடிந்து கொள்ளப்படுகிறோமோ அவ்வளவு சத்தியத்தில் தேறினவர்களாய், உபதேசத்தில் தேறினவர்களாய், நிலை நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, தீர்த்து 1 அதிகாரம் 14வது வசனத்துல இந்த கடிந்து கொள்ளுதலை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். வாசிங்கள் தீர்த்து 1 அதிகாரம் 14வது வசனம். நீங்க விசுவாசத்துல ஆரோக்கியமா இருக்கணும். விசுவாசத்துல பலவீனரும் உண்டு, விசுவாசத்துல பலவீனப்பட்டு போனவர்களும் உண்டு. ஆனா விசுவாசத்துல நீங்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டுமானால் நீ அவர்களை கண்டிப்பாய், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? கண்டிப்பாய் கடிந்து கொள்ளணும். எப்படி சொல்ல போறீங்க? என்ன சொல்லலாம்? உத வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் என்ன செய்வீங்க? சரியா இல்லனா அடி வாங்குவீங்க. எதிரானி சிஸ்டர் வாங்குற அடி போதாதா அப்படின்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு அடி வாங்குறோமோ அவ்வளவு நல்லதுங்க. எங்க அப்பா அடிச்ச அடியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நொந்துருவீங்க. நீங்க அவ்வளவு அடி, அந்த அடி தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இல்லைன்னா எங்க வீட்டார்ல யாருமே இந்த நிலைக்கு வரல. ஊழியத்துல, சபை நடத்துகிற காரியத்தில், குடும்பம் நடத்துகிற காரியங்களே, வேலை காரியங்களே எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக நிறுத்தினேன். ஏன் தெரியுங்களா? வாங்கின அடி அந்த மாதிரி. அதனால பிரம்பை கையாளாதவன் தன் மகனை என்ன செய்கிறான் சொல்கிறாங்க, அடிக்காதீங்க, பிள்ளை அடிக்காதீங்க, மனநிலை பாதிக்கப்பட்டான். அதனால கண்டிப்பாய் கடிந்து கொள்ளணும். எதுக்காக? நீங்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாறும்படி. அதுதான் அவருடைய கண்டிதத்தினால அது விலகி ஓடுது. எந்தெந்த காரியங்களெல்லாம் விட்டுட்டு விலகி ஓடணுமோ அது எல்லாத்தையும், பாரமான யாவையை விட்டு உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையான என்ன செய்ய ஓடு. பாரமான எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு ஓடு. பந்தய பொருளை அடைவதற்கு என்ன செய்ய ஓடு. இந்த உலகத்துல இருக்கிற பந்தய பொருளை பெறுவதற்காக எவ்வளோ உடற்பயிற்சிகள், எவ்வளோ காரியங்கள், அழிந்து போகிற அதை செய்யறதுக்கு அவ்வளோ அப்படி இருக்கிறாங்க. நாம் அழியாத ஒரு பரிசை பெற போகிறோமே, அதுக்கு நம்ம எதையெல்லாம் விட்டுட்டு விலகி ஓடணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு விலகி ஓட வேண்டும். ஆகவே கண்டிப்பாய் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளும். நீங்களாம் பிரசங்கம் பண்ணும் போது டிவியில எல்லாம் பேசுறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நண்பு மகளே, நண்பு மகனே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், இப்படி எல்லாம் பேசாதீங்க. தோத்துரும். கர்த்தருடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. உங்களையும் வெட்டும், பேசுற என்னையும் வெட்டும். ஆகையினால ஆரோக்கியம் உள்ள விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அதற்காக அவர் கண்டிக்கிறார். அந்த தண்ணீர் விலகி. தீர்த்து 2 அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு கடிந்து கொள்ளும் பொழுது சகலவித அதிகாரத்தோடு நீ கடிந்து கொள். வாசிங்க. யாராவது ஒருத்தர் எப்படி? சகல அதிகாரத்தோட கடிந்து கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கடிந்து கொள்றேன், உங்களை சகலவித அதிகாரத்தோட கடிந்து கொள்றேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாக ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது அந்த பர்வதங்களின் மேலே சபையில இருக்கிற தண்ணீர் அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு விலகி ஓடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. எப்படி பிரசங்கம் பண்ணும் போது சாந்தத்தோடு பண்ணணும். அவங்க வாசிக்கிறவங்களுக்கு அதுதான் விரும்புவாங்க. அவங்க சாந்தமா பிரசங்கம் பண்ணணும். அப்படிதான் அவங்க போற சபைகள்லாம் இருக்குது. ரொம்ப சாந்தமா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. பணம் இந்த கடை பெட்டியில வரும், ஜெபம் பண்ணுங்க. அக்கௌண்ட்ல பணம் வரும், ஜெபம் பண்ணுங்க. சாந்தத்தோட பிரசங்கம் பண்ணணும்னா சகலவித சாந்தத்தோடும் சகலவித உபதேசத்தோடும் அதோடு கூட நீங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது கண்டனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டே புத்தி சொல்லும். சாந்தமா பேசணும். நான் இல்லைன்னு சொல்லல, சாந்தமா பேச சொல்றாங்க. சாந்தமாவே பேசிட்டு இருக்க கூடாது. சாந்தமா பேசுங்க. அல்லேலூயா. அமைதலோடு பேசுங்க.
சந்தோஷமா பேசுங்க, சந்தோஷமாவே பேசி நரகத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. அங்க கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணு, புத்தி சொல்லு. அவருடைய கண்டிதத்தினால என்ன செய்தான்? விலகி ஓடுதான் அந்த தண்ணீர். அல்லேலூயா. அதுலயே இரண்டாவது பகுதியை சொல்ற ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். நாம் கர்த்தரின் பர்வதம், அங்க தண்ணீர் இருக்கு. கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலே கர்த்தருடைய வசனமும் இருக்கு. பர்வதத்துக்கு போங்க. பர்வதத்துல என்ன இருக்கு? ஆலயம் இருக்கு, சபை இருக்கு. பர்வதத்தின் மேல தண்ணீர் இருக்கு. அங்கே கர்த்தருடைய வசனம் இருக்கு, அங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அங்கே கர்த்தர் கண்டித்து உபதேசம் பண்ணுகிறார், சாந்தத்தோடு கண்டனம் பண்றாரு. இதனால இது நம்முடைய வழிகள் வேற ஒரு வழின்னு சொல்றாங்க. அந்த வசனமே அப்படித்தானே இருக்கு. அங்க வேற ஒரு வழி, வேற ஒரு வாசல். அப்படின்னா என்னங்க? ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, லைஃப் ஆஃப் செப்பரேஷன். இந்த வசனம் அதுதான் சொல்லுது. வேறு பிரிதலின் வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்படி நீங்க போனா 5வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது யாக்கோபின் வம்சத்தார் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாள் வச்சிருந்தாங்களாம். அந்த வாளை வந்து என்ன செஞ்சாங்களாம்? மண் வெட்டிகளா மாத்தினாங்களாம். அது என்ன வசனம் சிஸ்டர்? 4வது வசனத்தை வாசிங்க. ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை எங்க? ஆலயத்துக்கு போங்க, பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. அங்க போனா அவர் உங்களை கடிந்து கொள்வார். அங்கே வாழ்வதற்கான வழியை, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் அங்கே காண்பிப்பார். அப்படி போனா அங்க கடிந்து கொள்வார். அப்பொழுது இந்த கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது பட்டயத்தை என்னவா மாத்திடுறாங்க? மண்வெட்டியா மாத்திடுறாங்க. ஈட்டிகளை அறிவாளா மாத்திடுறாங்க. போதுங்க, அதெல்லாம் ஜாதிக்கு விரோதமா. சரி வாசிங்க. ஜாதிக்கு விரோதமாய் பட்டயம் எடுப்பதில்லை. என்ன கடிந்து கொண்டா என்ன நடக்கும்? சரண்யா சிஸ்டர் வேதம் வாசிச்சீங்க. கடிந்து கொண்டா இந்த வசனம் என்ன? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்க, தோத்துனோம். வசனம் என்ன சொல்லுது? கடிந்து கொள்ளுதல் நடந்தா ஒரு தனி வழியில, ஒரு ஆலயத்துக்குள்ள, பர்வதத்தில் இருக்கிற தேவ சமூகத்துல நீங்க வந்தா அங்க கடிந்து கொள்ளுதல் உண்டாகும். கடிந்து கொண்டுதல் உண்டானா பட்டயத்தை வச்சு என்ன செய்வாங்க? அதை மண்வெட்டியா அடிப்பாங்க. ஈட்டி என்ன செய்வாங்க? அறிவாளா மாற்றுவாங்க. இந்த பட்டயமோ ஈட்டி என்ன சொல்லுது? பட்டய குத்து போல் பேசுகிறவர்கள் உண்டு, ஞானவான்களுடைய நாவோ ஔஷதம். பட்டயம் வெட்டுறதுக்கு, கொலை செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற பட்டயம். ஆனா கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது மண்வெட்டியா அதை மாத்திருவோம். நம்ம கையில, நம்ம வாயில பட்டயம் இருக்கு இல்லையா? நம்ம நாவே என்னதான்? பட்டயம் தான் இல்லையா? அந்த நாவை குறித்து என்ன சொல்லுது? அவன் சவரகனுடைய தீட்டப்பட்ட சவரகனுடைய கத்தியா இருக்குது. எது? நாவு. கத்தியத்தை கொடுத்துறோமோ இல்லையோ, ஆனா பேசியா என்ன செஞ்சிருவாங்க? சாவச்சிருவாங்க. சவரகனுடைய கத்தி நான் பல முறை சொல்லியிருக்கேன். சேவ் பண்றதுக்கு போனேன்னு வச்சுக்கலாம், அவன் நல்லா கிரீம்லாம் போட்டு நல்லா சன்னு சேவ் பண்ணுவான். அப்போ ஒண்ணுமே தெரியாது, வந்து தான் தெரியும். இங்க அறுத்து விட்டுருப்பா, இங்க அறுத்து விட்டுருப்பா, அர்த்ததே தெரியாது. அது போல சிலர் நல்லா பேசுவாங்க, நைஸா பேசி நம்மளை அறுத்து விட்டுருவாங்க. தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு உலகத்தான் சொல்லியிருக்கு. உலகத்தானே அப்படின்னு சொல்றானா? நம்முடைய நாவு எப்படி இருக்க? ஈட்டி, பயங்கரமான ஈட்டி இல்லையா? சுருக்கு சுருக்குன்னு என்ன செய்யும்? குத்திடும். ஆனா கண்டிதல் வரும்போது தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிற தேவ சமூகத்துக்கு வந்து அவருடைய கண்டிதத்தினால இதையெல்லாம் விட்டு விலகி நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். பயங்கரமான ஆயுதங்கள் நம்ம கிட்ட இருக்கு. லிட்டரலாவும் சிலர் ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ண போனா கர்த்தர் பேசுறாரு, உன் மனைவியை குறித்து தவறா பேசின ஒருத்தனை நீ கத்தினால குத்துறதுக்கு ஒரு புது கத்தி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன், அந்த கத்திய அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியா போய் எடுத்துட்டு வரான். அவன் புது கத்தி எடுத்துட்டு வரான். எங்க வீட்டுல வச்சிருக்கிறேன் அந்த கத்தியை குர்றான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் தான் இப்ப நான் வந்து இளநீர், பனங்காய் அதெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறேன்.
சோத்திரம். எங்க வீட்டுல இருக்க வந்து பாருங்க அந்த கத்திய, பயங்கரமான ஒரு கத்தி. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் நடு இரவுல வழி இல்லாம பஸ் இல்லாம ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாரு ஊழியம் செஞ்சுட்டு. அந்த வழியா ஒரு லாரி போனது. அந்த லாரியில லிப்ட் கேட்டாரு. அந்த லாரிக்காரன் ஏத்திக்கிட்டு வெகு தூரம் பிரயாணப்பட்டு போனா. இவர் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவர் இறங்கும் போது ஒரு கையில வச்சிருந்த ஒரு புதிய ஏற்பாடு அந்த டிரைவர் கிட்ட கொடுத்தாரு. அந்த டிரைவர் அதை வீட்டுக்கு போயிட்டு என்னதான் இவர் கொடுத்துருக்கிறாரு சொல்லிட்டு முதல்ல அப்படி திறந்தாரு. திறந்த உடனே நேரா இயேசு பேதுரு பார்த்து சொன்ன வார்த்தை தான் அங்க வந்தது. பேதுருவே, உன் பட்டயத்தை உன் உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே மடிவான் என்று சொல்லி இந்த டிரைவர் ஒரு புது கத்தியை வாங்கி ஒருத்தனை கொலை செய்வதற்காக தான் போயிட்டு இருக்கிறாரு. அந்த கத்தியை அவர் அந்த லாரியில வச்சிருந்தாரு. இந்த வசனத்தை தொட்ட உடனே இந்த வசனம் அவரோடு இடைப்பட்டு பேசி இன்னைக்கு ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரராய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வேத வசனங்கள் கண்டிதமாய் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பட்டயங்கள் மற்றவர்களை வெட்டுவதற்கு, மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு, மற்றவர்களை துன்புறுத்துவதற்கு வைத்திருந்த ஈட்டிகள் எல்லாம் என்னவா மாறுது? அறிவாளா மாறுது. ஈட்டி குத்துறதுக்கு பயன்படுது, அறிவால் என்ன செய்யுது? அறுக்கிறது. விளைநிலங்கள் விளைந்திருக்கிறது, அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது. உங்கள் ஈட்டிகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுங்க? ஈட்டியை போல பேசுறவங்க எல்லாம் அதை அறிவாளா மாத்துங்க. கர்த்தருக்காக அறுக்கிற அறிவாளாய் மாற்றுங்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரமே முடிக்கிறேன். என்ன நான் பேச போறேன்னு எனக்கு தெரியாம உட்கார்ந்தது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவர் பண்ண ஆராதனையில எல்லாம் மறந்து போச்சு. 10 குறைக்கு போவாஸ் ஐயா வேற பேசி சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி மொத்தம் மறந்து இப்போ ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார், காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 7வது வசனத்தை 104ஆம் சங்கீதம் 7வது வசனத்தினுடைய 2வது பகுதி, உம்முடைய குமுறலின் சத்தத்தினால் அது விரைந்து போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குமுறலின் சத்தம் என்பது என்ன பிரியமானவர்களே? ஆண்டவர் குமுறுகிறார் அப்படின்னா அது வானத்துல உண்டாகிற ஒரு சத்தத்தை போலதான். இடி முழக்கத்தை கேட்டிருக்கிறீங்களா? சில நேரத்துல நான் அந்த இடி முழக்கம் வரும்போதெல்லாம் ஆபீஸ்லயே ஒரு நாள் முழங்கால் போட்டேன். ஆபீஸ்ல ஒரு நாள் இடிக்குது, பில்டிங் மேல வந்து விழுற மாதிரி இருக்குது. நம்ம அடி கண்டினியூவா இடிக்குது. அப்பதான் எங்க அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வரும். ஆண்டவர் குமுறாரு படுறது, அதனாலதான் இப்படி சத்தம் உண்டாது. ஆண்டவருடைய குமுறலின் சத்தம். அல்லேலூயா. உனக்காகவும் எனக்காகவும் தம்முடைய ஜனங்களுக்காகவும் ஆண்டவர் குமுறுகிறவராக இருக்கிறார். அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். அவருடைய சத்தம் பெண்மான்கள் ஈனும்படி செய்கிற சத்தம். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். இதோ அவருடைய சத்தம் ஜலப்பிரவாகத்தின் மேல் வருகிறது. ராஜாதி ராஜனாய் கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் முழங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பல்லாவரத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார், ஸ்டீஃபன் சொல்லிட்டு. ஏசிய சபையினுடைய போதகர் ஐயாவுக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும். அவர் பயங்கரமான ஒரு விசுவாச வீரன். அவர் மறிக்கும் பொழுது மழையே இல்லைங்க, மழையே இல்லாத ஒரு பயங்கரமான இந்த மே மாதம் மாதிரி ஒரு வெயில் காலம். வெயில் காலத்துல அவருடைய ஜீவன் போகும் பொழுது பல்லாவரத்துல அவருடைய ஜீவன் போகிற அந்த இடத்துல வானத்துல பெரிய இடி முழக்கம் உண்டாச்சான். பிரியமானவர்களே, யூடியூப்ல அவருடைய சாட்சி இருக்குது, போய் கேட்டு பாருங்க. அவருடைய ஜீவன் பிரியும் பொழுது வானத்துல இருந்து பலத்த இடி முழக்கம் அந்த 2 நிமிஷம் உண்டாச்சா பாருங்க. வானம் குமுறுதா, இடி முழக்கத்திலே கர்த்தர் குமுறுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது எப்படி தெரியுங்களா? அது அங்கலாய்ப்பு, தேவனுடைய அங்கலாய்ப்பு. அவர் கடிந்து கொள்றாரு. அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நீ விலகி ஓடலனா அவருடைய உள்ளம் குமுற ஆரம்பிக்கிறது. அது எப்படி தெரியுங்களா? அது சோதம் குமாராவில அந்த லோத்துவனுடைய குடும்பத்தை தேவன் காப்பாற்ற விரும்புகிறாரு. காப்பாற்ற விரும்பும் பொழுது சோதம் குமாரா அக்கினிக்கு இரையாக போகிறது. தேவன் அவர்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவருடைய கையை பிடித்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்னா அதுதான் தெய்வத்தினுடைய இருதய குமுறல். ஏன் இவங்க காலதாமதம் பண்ணாங்க தெரியுமா? ஏன் சிஸ்டர் சொல்லுங்க, காலதாமதம் ஏன் நடந்தது? காலதாமதம் ஊழியக்காரங்க எல்லாம் பிரசங்கம் பண்றவங்க சொல்லுங்க, ஏன் காலதாமதம் ஆச்சு? சத்தமா சொல்லுங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஆனா இங்க வந்தா மட்டும் ஏன் உங்களுக்கு கிடுக்கிடுன்னு ஆடுது? எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? அவங்க பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை ஆண்டவர் இதை தியானிக்கும் போது சொன்னார். முன்னாடிலாம் அவங்க பொண்ணு 2 பொண்ணு கல்யாணம் ஆகாத 2 பொண்ணு இருந்தது. என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. 2 மாப்பிள்ளைங்க இருந்தாங்க. கல்யாணத்துக்கு என்னென்ன பட்டு புடலாம் வாங்கி வச்சிருப்பாங்க தெரியாது இல்லையா? நகை வாங்கி வச்சிருப்பாங்க, பட்டு புடவை வாங்கி வச்சிருப்பாங்க. ஃபயர் வரப்போகுது. இப்போ வானத்துல இருந்து என்ன வரப்போகுது?
அக்னி வரப்போதே. லோத்து கேக்குறாரு, அம்மா சீக்கிரம் வாமா, இருங்க ஃபயருக்கு மேட்சா ஒரு சாரி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எதுக்கு? ஃபயருக்கு மேட்சா. அது எப்படி இருக்கும்? ரெட்டும் எல்லோவும் ப்ளூ ஆரஞ்சு, ப்ளூ அந்த ஃப்ளேம் எப்படி இருக்கும்? ப்ளூ ஆரஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி வரும். அவங்க பொண்ணை கூப்பிடுறாரு, அம்மா சீக்கிரம் வாமா, இப்பதான் நான் பாத் பேஷன்ல குடிச்சு ஏர் ப்ளோயர்ல நான் காய வச்சிட்டு இருக்கிறேன். இல்ல காலதாமதம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன். இவங்க எல்லாம் என்ன பேக் பண்ணாங்க தெரியுங்களா? மதுபானம் பாட்டிலுங்களை எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மலைக்கு போனப்போ அவர் அப்பாவும் பொண்ணு 3 பேரை குடிச்சாங்களே, எங்கிருந்து வந்தது? கையோடு எடுத்துன்னு ஓடினாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பிரியமானவர்களே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது, அவர் குமுறும் பொழுது எல்லாத்தையும் விட்டு விலகி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். பெரிய நியாய தீர்ப்பு வருகிறது. நாம் விரைந்து ஓட வேண்டிய ஒரு காலமா இருக்கிறது. 18ஆம் சங்கீதத்தினுடைய 13வது வசனத்தை பாருங்கள். 18ஆம் சங்கீதத்தின் 13வது வசனம். கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமான தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மடையும் நெருப்பு தடலும் விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் குமுறுகிறார். ஒரு முறை டிபி காலனில நான் கண்ட காட்சி அது. ஒரு பழைய பில்டிங்ல தான் நம்ம இருந்தோம். ஒரு சிலருக்கு தெரியும். ஒரு நாள் பயங்கர இடி மழை மின்னல் பயங்கரமா இருக்கு. அதனுடைய பின்பகுதி அப்படியே விழுந்துருச்சு கீழே. அந்த பில்டிங்கோட பேக் சைடு விழுந்துருச்சு. நாங்க அலறி தமடமடமான விழுது, இடி மின்னல். அது விழுந்ததுனால வெளிச்சமும் மின்னலும் வீட்டுக்குள்ள வருது. எங்க அப்பாவை எங்க அம்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க. நாங்கெல்லாம் ஒரு ஓரத்துல தான் அந்த பில்டிங் ஒழுகும் இல்லையா, ஓரத்துல ஒரு கோணியை போட்டு அந்த கோணியில எங்க அம்மா இருப்பாங்க. என்னுடைய 3 சகோதரிகள் எங்க அம்மானுடைய காலில் வச்சிருப்பாங்க, தலையை வச்சிருப்பாங்க. காலெல்லாம் வீட்டில் ஒழுகிற தண்ணியில நனையும். அவ்வளோ ஒரு கொடிய தரித்திரம். அந்த பில்டிங் விழும்போது எங்க அப்பாவை எங்க அம்மா எழுந்து கையை வைத்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் வந்துட்டார் போல் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, அப்படி ஒரு குமுறலின் சத்தம். இன்னைக்கு நான் சொல்றேன், வானம் குமுறும் பொழுதெல்லாம் வானத்திலே கர்த்தர் குமுறுகிறார். ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொல்ல வரார்னு நீங்க நினைக்கணும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குமுறலின் சத்தம் என்ன? அது உங்கள் மீது வைத்த அன்பு தான் பிரியமானவர்களே. அது உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு தான் பிரியமானவர்களே. ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. நாம் வேகமாய் அழியாதபடி என்ன செய்ய வேண்டும்? அழியாதபடி என்ன செய்யணும்? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16, 17 வாசியுங்கள். நான் சீக்கிரமா முடிச்சிடணும்னு பார்த்தா இவ்வளவு தூரம் வந்துருச்சு. கர்த்தருக்கு அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு சொல்ற வார்த்தை என்ன? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் இல்லாதே, நீ அழியாதபடிக்கு எங்க ஓடணும்? மலை, பர்வதம், பர்வதத்தின் கொடுமுடியில அந்த குமரலின் சத்தம் நம்ம அங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லுது பெரியம்மா. இந்த 2 காரியம் இருக்கு. கம்யூனியன் இருக்கிறதையே நான் மறந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேகமா சொல்லி முடிச்சிட்டேங்களா? வேகமா சொல்லி முடிச்சிடறேன். 104ஆம் சங்கீதத்துல 8வது வசனத்தை பார்க்கும்போது, அவைகள் மலைகளின் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்திற்கு செல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலைகள்ல ஏறுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். வேக வேகமா. ஒருத்தர் உபாகமம் 11 வாசிங்க. இன்னொருத்தர் உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 7, 8, 9, 10 வாசிங்க. நான் இருங்க சிஸ்டர். 2வது விஜய் சிஸ்டர் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனம் சத்தமா வாசிங்க. இப்போ ஞான சிஸ்டர் வாசிங்க. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வாழத்தின் மனை தண்ணீரை குடிக்கிற தேசம். இந்த பர்வதங்கள்ல ஏறுதான் பிரியமானவர்களே. இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. இப்ப வாசிங்க 8, 9, 10 வாசிங்க. அது பள்ளத்தாக்குகளையும் மலைகளிலும் இருந்து பாருங்க, இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை அது காண்பிக்கிறது. இந்த மலையில தண்ணீர் ஏறுது அப்படின்றது 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம்,
இந்த பர்வதத்துல தண்ணீரை போல நீங்க ஏறிட்டீங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. நான் சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பர்வதத்துல இருந்தா கட்டாயம் பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஐஸ்வர்ய, சம்பத்து அவர்களுக்கு உண்டா இருக்கும். கர்த்தர் அதை தருவார். அல்லேலூயா. தேவனுடைய சபை ஒரு நாளும் தரித்திரத்திலும், வேதனையிலும், துக்கத்திலும், கண்ணீரிலும், தேவைகள்லையும், வறுமையிலையும் உழண்டு கொண்டு இருக்க கூடாது. மலையின் மேல ஏறுற ஒரு தண்ணீரா நீ இருந்தா, தண்ணீர் எப்பவுமே மலையில ஏறாது, மலையில இருந்து இறங்குமே தவிர ஏறாது. ஆனா இங்க தண்ணீர் மலைகளின் மேல் என்ன செய்யுது? ஏறுது. அந்த மலை எப்படிப்பட்ட மலை? மலை வானத்து தண்ணீரை குடிக்கிற அந்த மலை. அதுல என்ன இருக்காங்க? அங்க தானியங்கள் இருக்கு, அங்க கனி விருட்சங்கள் இருக்கு, சகலவித ஆசீர்வாதமும் அங்க இருக்கு. நீ சரியான ஒரு தண்ணீராய், கர்த்தருடைய மனதுல இருக்கிற அந்த தண்ணீராய் இருந்தால், மலையின் மேல ஏறின ஒரு தண்ணீராய் இருந்தால், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ சுதந்திரிப்பார். அப்படி ஏறின பிறகு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், என்ன பார்த்தியா, சபையை பார்த்தியா, ஐஸ்வர்யத்தை பார்த்தியா, அப்படி இல்லை. மலையில ஏறின பிறகு ஒரு தாழ்மையின் ஜீவிதம் உனக்கு ஒரு இறங்கும். மலைகளின் மேல் ஏறி என்ன செய்து நிறைய இருக்குங்க, நான் பேசுவேன், அதுல நிறைய இருக்கு. இறங்குதல் என்பது தாழ்மையின் அனுபவம். அது மாத்திரமல்ல, மேடுகள் குன்றுகள் எல்லாத்தையும் சமமாக்கி, நமக்குள்ள இருக்கிற பெருமை, நமக்குள்ள இருக்கிற மேட்டிமை எல்லாவற்றையும் சீராக்கி ஒரு தாழ்மையின் ஜீவிதத்துக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இறங்குதல் என்பது ஒரு தாழ்மையின் ஜீவிதம். இறங்குதல் என்பது ஒரு விசுவாச ஜீவிதம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இறங்குதல் என்பது ஒரு விசுவாச ஜீவிதம், தாழ்மையின் ஜீவிதம். அதனால்தான் பிலிப்பியர் 4:12 நான் சொன்ன ஏற்கனவே, எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு நிறைவா இருக்கவும் தெரியும், எனக்கு குறைவுபட்டிருக்கவும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில நீர் அவர்களுக்கு ஏற்படுத்தின இடத்திற்கு அது சேருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்றேன். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்தை நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. நாம் போய் சேருகிற அந்த நாடின துறைமுகம் அதுதான் பிரியமானவர்களே. அதுதான் 107ஆம் சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கலாம். 30வது வசனத்துல நாடின துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 107:30 அமைதல் உண்டானது நிமித்தம் அவர் சந்தோஷப்படுகிறார்கள், தங்கள் நாடின துறைமுகத்தை சேர்த்தார். அவர் சேர்த்தார். அப்படின்னா என்ன? இந்த தண்ணீர் மனதில் இருந்தது, மலையின் மேல இருந்தது, பர்வதத்தில் இருந்தது. அவர் கண்டிதத்தினால எல்லாத்தையும் விட்டு விலகி வேறுபாட்டின் ஜீவிதத்துக்கு வந்தது. அவருடைய குமுறலின் சத்தத்தை கேட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவது. இப்போ ஆசீர்வாதத்தின் மேல ஏறுது. அதுக்கப்புறம் தாழ்மையின் ஜீவிதத்தை தரித்து கொண்டு சிறுமைப்பட்டிருக்க, தாழ்மைப்பட்டிருக்க, தன்னை கற்றுக்கொண்டு இறங்குது. இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு ஒரு ஸ்தலத்தை வைத்திருந்தார், கர்த்தர் அதுக்கு ஒரு இடத்தை வைத்திருந்தார். அந்த ஜனமாகிய தண்ணீர், அந்த ஜன கூட்டமாகிய தண்ணீர், அந்த சகல ஜாதிகளாகிய தண்ணீர், சகல பாஷைக்காரராகிய தண்ணீர் அவர் ஏற்படுத்தின இடத்திற்கு வந்து சேர்கிறது. நீங்களும் நானும் நிச்சயமாய் அந்த பரம கானானுக்குள்ளே நாம் நமக்கு ஏற்படுத்தின ஸ்தலத்தை நாம் சுதந்தரிப்போம் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம்